தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே பெருங்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவிகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் பெயரில் தலைமை ஆசிரியை கலைவாணியை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், இது குறித்தான முழு தகவல்களையும் பதிவு பண்ணலாம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்கக்கூடிய பெருங்காடு கிராம பகுதியில் மலை வாழ் கிராம மக்கள் 150க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர், 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அங்கு இருக்கக்கூடிய ஊராட்சி நடுநிலை பள்ளியில் படித்து வருகிறார்கள். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் மாணவ மாணவிகள் படித்து வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த தலைமை ஆசிரியர் கலைவாணி என்பவருடைய அவருடன் பணிபுரியக்கூடிய 5 நபர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள். அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தூய்மை பணி மற்றும் கழிவறைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுத்தியதாக குற்றச்சாட்டு இருந்தது. இதனை அடுத்து அதிர்ச்சியான மாணவ மாணவிகள் அவருடைய பெற்றோருடன் இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை அடுத்து அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் கிராம பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்கள் அங்க இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம், அதே போன்று கல்வி அலுவலகத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய குழந்தைகளை அங்கு படிக்க மட்டுமே அனுப்பியிருக்கிறோம், தூய்மை பணிகளுக்கு அனுப்பவில்லை என தெரிவித்திருந்தோம். இதனை அடுத்து பள்ளி கல்வித்துறை மற்றும் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை 3 குழுக்களையும் இணைத்து குழுக்களாக அப்பகுதியில் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். ஆசிரியர்களிடம் அதே போன்று பாலக்கோடு தாசில்தார் ரஜினி மற்றும் போலீசார் ஆய்வாளர் சுப்பிரமணியன் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். மாணவ மாணவிகளிடம் இது குறித்து கேட்டதற்கு தூய்மை பணியில் ஈடுபடுத்தியதாகவும் அதே போன்று கழிவறையை தினந்தோறும் சுத்தம் செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அந்த பள்ளி உடைய தலைமை ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து கல்வி மாவட்ட அலுவலர் தென்றல் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதன் காரணமாக கல்வி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என அப்பகுதியை சேர்ந்த பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அப்பகுதி பாலக்கோடு பகுதியை சேர்ந்த கிராம வாழ் மக்களிடையே பரபரப்பு ஏற்படுத்தியது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீராம்.